இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தையாக போயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் எப்படின்னா என்னன்னா, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தெரியுது, இப்போ நான் என்ன பண்ணோம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோடில் நம்ம மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து இப்போ இன்றைக்கி வந்து ரொம்ப காமனாக போயிடுச்சு. இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு சாதாரண வார்த்தையாக போயிடுச்சு. ஸ்ட்ரெஸ் எப்படின்னா என்னன்னா, நம்ம உடம்புல வந்து எப்போவுமே ஒரு ஹார்ட் ரேட்டு, ப்ரீதிங் எல்லாம் ஒரு மிதமாக ஒரே மாதிரி இருக்கும். நம்ம அதிகப்படியாக ஒரு பாடி வந்து நமக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையை தான் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நார்மலாக வந்து இப்போ நம்மளை அடிக்கிறதுக்கு யாராவது வராங்க, இல்லை அந்த இடத்துல தீப்பத்தி எரியறது, நம்ம வந்து ஓடணும், இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு பில்டிங் இடிஞ்சு விழறது, இல்லை வண்டி இடிக்க வருது, மாடு ஓடி வருது, நம்மளை முட்டை வருது அப்படின்னா நம்ம அப்படியே முட்டை வரையா நின்றுட்டு இருக்க முடியாது இல்லையா? நம்ம அந்த இடத்த விட்டு ஓடணும், இல்லை அதை எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறது அக்யூட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸுக்கு பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதிர்கொள்ளும்போது உடம்புல இந்த கார்டிசால் லெவல்ஸ், அட்ரினலின், இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாம் அதிகமாகுது. இது வந்து அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகும்போது நம்மளோட இதய துடிப்பு அதிகமாகுது, மூச்சு அதிகமாகுது. அப்போ நம்ம உடம்புல எல்லா செல்ஸுக்கும் அது சிக்னல் கொடுக்குது, ஓடு, அந்த இடத்துல இருந்து நிற்காதே அப்படின்னு. அப்போ தான் நம்ம எழுந்து ஓட முடியும், இல்லை சண்டை போட முடியும், பயப்படுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் தேவையாக இருக்குது. பட் இது எப்பயாவது ஒன்று வாழ்நாளில் நடக்க வேண்டியது. எப்பவுமே நடந்துக்கிட்டு இருந்தேன்னா, எப்பவுமே அதே நிலையில் நம்ம வந்து ஒரு ஹார்ட்டும் லங்ஸும் இந்த ஹார்மோன்ஸும் வேலை செய்யணும் அப்படின்னா அதை தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தத்துக்கு நிறைய காரணம். இன்றைக்கி வாழ்க்கை முறையே ஒரு மன அழுத்தத்துக்கு காரணம். நிறைய பேருக்கு என்ன, ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி வேலைக்கு போக வேண்டியிருக்கு, அது டைமுக்கு வேலைக்கு போகணும், டிராஃபிக்கு, பஸ்ஸு கிடைச்சதா கிடைக்கலையா, வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது அதனால் அதுக்கு ஏற்கக்கூடிய பிரச்சனை, ஆஃபீஸில் போனால் இந்த பிரச்சனை, எல்லாமே அழுத்தத்திலேயே ஓடிட்டு இருக்கு. தேவைக்கு தகுந்தது இல்லாமல் தேவைக்கு அதிகமாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி பழகிட்டோம். அப்புறம் பற்றாக்குறைக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் பசங்க படிக்கல ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒன்று அடிக்கிட்டே போகலாம், நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இதில் வந்து இது எது முக்கியம் இல்லைன்னே தெரியாமல் உடம்ப கான்ஸ்டண்ட்டாக ஒரு கொதி நிலையில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோன்னு கூட புரியாமல் நம்ம உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால டேஞ்சர் என்ன அப்படின்னா, கார்டிசால் லெவல்ஸ் அதிகமாக இருந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து அந்த செல்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு தப்பான சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது நல்லா நார்மலாக ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டிய செல் ஒரு கொதி நிலையிலே இருக்கும்போது அந்த செல்ஸில் தப்பான சேஞ்சஸ் எல்லாம் அந்த செல்ஸில் ஏற்படுது. அப்புறம் சுகர் லெவல் ஸ்ட்ரெஸ்ஸில் அதிகமாகும். கார்டிசால் அதிகமானாலே கூடவே சிஸ்டர் வந்து சுகர் அதிகமாக போயிடும். டயபெட்டிஸ், சக்கரை வியாதி வர்றதுக்கான வாய்ப்பு கூடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு வரும். இதெல்லாம் வந்து அப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தாலே நிறைய வியாதி கூட வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ்ஸு தான் அடிப்படை காரணம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு வந்து எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பாடம். இல்லை மெயினாக என்னென்னா, நம்ம மைண்ட்ஃபுல்லாக, அதாவது அந்த நேரத்துக்கு தேவையான அட்டென்ஷன் கொடுத்து அந்த நேரத்தில் இருந்து அந்த வேலையை பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் பண்ணலாம். பண்ணுறது திரும்ப செய்வோம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டை விட்டு கிளம்பி வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு பாதி தூரம் வந்தப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணணுமா, வீட்டை பூட்டினோமா, கபர்டை பூட்டினோமா அப்படின்ற ஒரு டவுட் வரும். அதே மாதிரி நம்ம சாமானத்தை வந்து வச்ச இடத்துல வச்சுருந்தோம்னா இன்றைக்கி இங்கே தான் ஃபோன் இருக்குன்னு எடுக்கலாம், இங்கே தான் சாவி இருக்குன்னு எடுக்கலாம். நம்ம போகிற போக்கில் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம கிளம்பும்போது ஃபோன் எங்கேன்னு தேடுவோம், இல்லை சாவி எங்கேன்னு தேடுவோம். அப்போ 10 நிமிஷம் லேட்டானால் அப்புறம் பஸ்ஸு போயிடும், இல்லை ட்ரெயின் போயிடும். இப்படி தான் நம்ம ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்திக்கிறோம். ஸோ அந்த நேரத்தில் எந்த வேலையை செஞ்சாலும் மைண்டும் உடம்பும் அந்த இடத்துல இருந்து மைண்ட்ஃபுல்லாக அந்த வேலையை பண்ணோன்னா ஒரு ரொட்டீன். இந்த ஜாப்பனீஸ்லாம் இதில் ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு கரெக்டாக அந்த ரொட்டீன் எல்லாம் வச்ச இடத்துல அதுக்கு இடத்துல இருந்து நம்ம ஒன்றொன்னையும் அந்த நேரம் கொடுத்து
பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்கான அவசியம் இருக்காது. அந்த அந்த நெக் டு நெக் பண்ணாமல் கொஞ்சம் டைம் கொடுத்து எல்லாம் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குறையும். ரெண்டாவது, எதிர்பார்ப்புகளை ரொம்ப நம்ம அதிகமாக வச்சுக்கிட்டு அது நிறைவேறாதப்போ ரொம்ப மன அழுத்தம் வருது. ஸோ அங்கேயும் இதெல்லாம் ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக போயிடுவோம் பேச போனால். பட் சம்வேர் வந்து நம்ம அதையும் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக தெரியுது, இப்போ நான் என்ன பண்ணோம் டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நம்ம மூச்சு பயிற்சின்னு சொல்கிறது, அந்த பிராணாயாமா, ப்ரீதிங், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நம்ம சாதாரணமாக வந்து ஒரு அழுத்தமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தானாக நம்மள அறியாமல் என்ன பண்ணுறோம், பெருமூச்சு விடுறோம், சப்பாடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், பெருசாக மூச்சு, இங்கிலீஷில் சொல்லுவாங்க சை ஆஃப் ரிலீஃப்னு. அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, எல்லா லெவல்லையும் அந்த ரிலீஃப் வேணும்னா கூட அந்த சை, அந்த பெருமூச்சு நமக்கு தேவைப்படுது. இந்த பெருமூச்சு இஸ் அ சைன் தட் நமக்கு அந்த நேரத்துக்கு ஒரு ரிலீஃப் தேவைப்படுது அப்படின்னு. ஸோ அதையே நம்ம பயிற்சியாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ தினம் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இந்த மூச்சு பயிற்சிக்கு இடம் கொடுக்கணும். அது மூச்சு பயிற்சிக்கு கொடுக்கும்போது பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம், இந்த பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம் வந்து ரிலாக்ஸ்டாக டீப் ப்ரீதிங், அப்படியே மைண்டு பாடி எல்லாம் ரிலாக்ஸ்டாக இருக்கக்கூடிய டைம் வந்து பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம், வேகல் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதை தூண்டி விடுறதுக்கு இந்த மூச்சு பயிற்சி அவசியமாகப்படுது. தினம் ருட்டீனாக காலையில் பண்ணலாம். அதில் வந்து இந்த பிராணாயாமான்னு சொல்லக்கூடியது வந்து இந்த நாஸ்ட்ரில், ஆல்டர்னேட் நாஸ்ட்ரில் ப்ரீதிங் சொல்லுவாங்க. இந்த ரைட் சைட் நாஸ்ட்ரில் மூடிக்கிட்டு லெஃப்டில் மூச்சு இழுத்து விடுறது, அப்புறம் லெஃப்ட்டு மூடிட்டு ரைட்டில் விடுறது, அப்புறம் ஆல்டர்னேட்டிங்காக ரைட்டில் விட்டு லெஃப்டில் எடுக்கிறது, அந்த மாதிரி பண்ணுறது அனுலோம் வில்லோம் சொல்லுவோம். அப்புறம் பஸ்திரிக்கான்னு சொல்கிறது, இப்படி பண்ணி நம்ம வந்து மூச்சு இழுத்து பெருசாக மூச்சை வெளியில் விடுறது. இந்த மாதிரி சில பிரம்மரின்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் வந்து பண்ணும்போது நல்லா நமக்கே தெரியும், நல்லா மைண்டு நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும். ஸோ இந்த மூச்சு பயிற்சி ரெகுலராக பண்ணும்போது இந்த பாராசிம்பத்தட்டிக் டோன் நல்லா டெவலப் ஆகும். ரெண்டாவது, நமக்கு இடையில இப்போ நாள் பூரா நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம், 4 பேர்த்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா விதவிதமாக பேஷண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு அவங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு, ஸ்டாஃபை ஹேண்டில் பண்ணணும், அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்கணும், சர்ஜரி பார்க்கணும், எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஸ்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். ஸோ நடுநடுவில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வாய் வழியாக ஒரு மூச்சு இழுத்து நல்லா லாங்காக, எவ்வளோ லாங்காக மூச்சு இழுத்து முடியும். ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. மூச்சு இழுத்து இது எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக அந்த மூச்சு வெளியில் விடுறது, வாய் வழியாக விடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும். நீங்கள் ஆக்சுவலி ஸ்ட்ரெஸ் இந்த மூச்சு பயிற்சிக்கு முன்னாடி பிளட் ப்ரெஷர் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூச்சு பயிற்சி பண்ணி அப்புறம் பிளட் ப்ரெஷர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மில்லிமீட்டர் மர்க்கரி பிளட் ப்ரெஷரே குறையும். இந்த ரெகுலராக மூச்சு பயிற்சி பண்ணுறவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் குறையும். இந்த பாராசிம்பத்தட்டிக் டோன் இம்ப்ரூவ் ஆக பிளட் ப்ரெஷர் நல்லா குறைஞ்சிட்டு வரும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இந்த பாராசிம்பத்தட்டிக் டோன் செட் பண்ணுறதுக்கு கோல்டு வாட்டர் பாத், நிறைய பேர் வந்து நல்லா நம்ம வெந்நீருக்கு பழகிட்டோம். அந்த வெந்நீரில் குளிக்கலாம் தப்பில்லை, பட் அந்த கோல்டு ஷவர்ஸ், கோல்டு எக்ஸ்போஷர் வந்து அகெயின் அந்த பாராசிம்பத்தட்டிக் டோன் ரீசெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்பிள் ட்ரிக்ஸ். அப்புறம் வந்து நம்மளா போராடிக்கிட்டு இருக்காமல் நமக்குன்னு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்டு, வீட்டில் ஃபேமிலியில் அப்படின்னு அதை ஷேர் பண்ணிக்கும் போது நம்ம மன அழுத்தம் பாரமெல்லாம் குறையும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து மன அழுத்தத்தை குறைச்சிக்கணும். நான் அப்படியே ஒரு சர்ஃபஸில் இப்படி லேசாக தான் தொட்டு சொல்லியிருக்கேன். இது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், இதில் நிறைய அதுவும் ஃபிலசாஃபிக்கலாக நிறைய சொல்லலாம். பட் இது இப்போதைக்கு வந்து நம்ம டேக் ஹோம் மெசேஜ் என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம ப்ரெசண்ட்டில், அதாவது இந்த வேலையை செய்யும்போது இந்த இடத்துல நம்ம கவனம் பூரா இருக்கணும் அப்படின்னு பண்ணணும். பிளான்டாக நம்ம எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணணும், மூச்சு பயிற்சி தினம் பண்ணணும். இதை ஒழுங்காக பண்ணினாலே நம்ம 50-60-70% ஸ்ட்ரெஸ்ஸு, டே டு டே ஸ்ட்ரெஸ்ஸு, வாழ்க்கையில் பெருசாக ஸ்ட்ரெஸ்ஸு வர்றதெல்லாம் நம்மளால் சிலதெல்லாம் தவிர்க்க முடியாது. பட் டே டு டே ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த 3 பண்ணாலே ஒரு 50-60% நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இதை ரொம்ப ஈஸியாக எல்லாரும் பண்ணக்கூடியது, நம்மளும் பண்ணி நல்ல மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம். நன்றி, வணக்கம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.